ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல மண்டலா ஆர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். மண்டலா ஆர்ட்னா என்ன, அது எப்படி என்னோட லைஃபை பூஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாருமே இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ல, அதாவது இந்த லாக்டவுன்ல வீட்லயே அடங்கி கிடக்குறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா என்ன பண்றதுனே புரியாம இது நம்மளுக்கு ஒரு புது அனுபவமா இருக்குது. இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸ் வேலையும் வீட்டிலேருந்தே இப்போ பார்க்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பல எண்ண ஓட்டங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள என்கேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மண்டலா ஆர்ட் பற்றி சொல்லலாம்னு நினைச்சேன். மண்டலா ஆர்ட்னா என்ன? அது ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரைஞ்ச ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள். இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் இல்லைனா ஒரு பேட்டர்னை மறுபடி நம்ம இந்த சர்க்கிளில் வரைவோங்க. இந்த மாதிரி வரைகிறதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே பாயிண்டில் இந்த சர்க்கிளில் போக்கி நம்ம திருப்பி வந்து ஃபினிஷ் பண்ணுவோங்க. இதை ஒரே பேட்டர்னை நம்ம திருப்பி வரையும் போது நம்மளோட அட்டென்ஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. இதனால நம்ம மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி நம்மளால நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு மண்டலா ஆர்ட் டிசைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டயக்ராம், நம்மளால இது வரைய முடியுமா அப்படின்னு ரொம்பவே நீங்கள் டவுட் பண்ணுவீங்க. ஆனால் இது ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது தாங்க முக்கியம். நம்ம அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம மைண்ட் போன போக்கில் விட்டனா தானாக நம்ம கை வரைஞ்சிட்டே வந்துடுங்க. மண்டலா ஆர்ட் வரையும் போது உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதில் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு பெரிய டயக்ராமை கொஞ்ச நேரத்துலேயே வரைய முடியுங்க உங்களால். நீங்கள் அது வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நமக்குள்ளேயும் இப்படி ஒரு திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரணமாக நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறது மாதிரி தாங்க. நம்ம ஒரே டிசைனை தான் திருப்பி இந்த மண்டலா ஆர்ட்டில் வரைய போகிறோம். என்ன மாதிரி டிசைன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அப்போ என்ன தோணுதோ அதை அப்படியே வரைஞ்சிட்டே இருங்க. திருப்பி அதே டிசைனை திருப்பி பேட்டர்னா போட்டுக்கோங்க. மண்டலா ஆர்ட் வரைகிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை? ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு சர்க்கிள்ஸ் வரைகிறதுல கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேசிக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு கூட வரைய ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் வரைகிற மண்டலா ஆர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் திருப்பி இதே மாதிரி நிறைய மண்டலா ஆர்ட் வரையும் போது அது இம்ப்ரூவைஸ் ஆகி ரொம்பவே ஒரு பெரிய நல்ல மண்டலா ஆர்ட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மியான டேஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரியுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் மண்டலா ஆர்ட் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். மண்டலா ஆர்ட் வரைகிறதுனால உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க போய் மண்டலா ஆர்ட் வரையலாம். மண்டலா ஆர்ட் வரையும் போது நம்மளோட போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. வரையும் போது நீங்கள் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாமல் பேப்பரை ரொட்டேட் பண்ணி வரைகிறதுக்கு பழகிக்கோங்க. ரொம்ப நிதானமாக நல்லா மூச்சு விட்டு ஃப்ரீயாக வரைய பழகிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பென் இல்லைனா பென்சில் எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி வரையாமல் மெதுவாக சாஃப்டாக நிதானமாக வரையுங்க. நம்ம மண்டலா ஆர்ட்ல என்ன மாதிரி பேசிக் ஷேப்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிங்கிள் லைனாக இருக்கலாம், இல்லை டபுள் லைனாக இருக்கலாம், ஸ்லாண்டிங் லைன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸை நம்மளுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பம்ப்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான என் ஷேப்பில் நம்ம வரைகிறது. அடுத்ததா நம்ம பார்க்கறது ஸ்பைரல்ஸ். ஸ்பைரல்ஸை ரெண்டு மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டைரக்ஷன்லையும் வரையலாம், இல்லை வேற டைரக்ஷன் மாற்றி இப்படியும் வரைஞ்சிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி உள்ள ஷேப்ஸ்லாம் நம்மளோட மண்டலா ஆர்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டியர் ட்ராப்ஸ், நீர் துளி மாதிரி ஒரு டிசைன். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட மண்டலா ஆர்ட்டில் நிறைய ஃபில்லிங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா பெட்டல்ஸ். ஒரு டாட் வரைஞ்சு அதை சுற்றி இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் இல்லை நீர்த்துளி போட்டோன்னா பூ எதழ் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி இருக்குங்க. இதே பெட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சு அதுக்கு மேலே போட்டோன்னா அது இன்னொரு டிசைன் ஆயிடுங்க. அடுத்ததா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு டாம்ப் இல்லைன்னா ஒரு ஷேப் இந்த மாதிரி கோவி மாதிரி போட்டோன்னா இது இன்னொரு டிசைன். இது ரொம்பவே அழகா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்ஸ். இந்த மாதிரி ஹார்ட்ஸ் நம்மளோட மண்டல ஆர்ட்டில் தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேசிக் ஷேப்ஸ். இது உங்களோட மண்டல ஆர்ட்டில் உங்களுக்கு விருப்பமான இடங்கள்ல போட்டோன்னா ரொம்பவே அழகாக ஒரு மண்டல ஆர்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த பேசிக் ஷேப்ஸ் ஆர் டிசைன்ஸை கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு டாட் அண்ட் சர்க்கிள் இதை கம்பைன் பண்ணி எப்படி வருது ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எல்லா ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் கூட டாட் சேர்த்துனா இப்படி ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இதே மாதிரி டாட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக டிசைனாக போடுறதா இருந்தனா அந்த சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி டாட்ஸ் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிசைன் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வித் சம் டாட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் டாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் இந்த மாதிரி போடும்போது இது இன்னொரு டைப் ஆஃப் டிசைன் ஆகிடுது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கூட பம்ப்ஸ் கம்பைன் பண்ண போகிறோம். அடுத்ததா ஒரு லைன் அண்ட் டபுள் பம்ப்ஸ். இது இன்னொரு டைப் ஆஃப் டிசைனாக இருக்குங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வித் ட்ரையாங்கிள்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிசைனுங்க. இது மாதிரி சிங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோன்னா இது ஒரு டைப் ஆஃப் டிசைனாக இருக்கும். இது டபுள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அடிஷ்னலாக இது கூட வேற இன்னும் எதை டிசைனை கம்பைன் பண்ண முடியுமோ அதை கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க எல்லாமே. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்பைரல்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மண்டல ஆர்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் இதில் உள்ள எந்த டிசைனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் ஸ்பைரல்ஸ். இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸை நம்ம கம்பைன் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய டிசைன் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதில் லைன் வரைஞ்சி டாட்ஸ் போடுறோம். இந்த மாதிரி போடுறது ஒரு நீட் லுக் உங்களோட மண்டல ஆர்ட்டுக்கு கொடுக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டியர் ட்ராப்ஸ் அண்ட் டாட்ஸ் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி இன்னொரு டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட் அண்ட் டியர் ட்ராப். இந்த டிசைனும் ரொம்ப சிம்பிளானது தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதில் கொஞ்சம் டாம். இந்த டாம்லேயே நம்ம இன்னும் அடிஷ்னலாக நிறைய டாம்ஸ் போட்டோன்னா அது ஃபுல்லாக ஃபில் ஆகி ஒரு நல்ல ஒரு டிசைனை நம்மளுக்கு கொடுக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஆர் பேட்டர்னை உங்களோட மண்டல ஆர்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்டல ஆர்ட் வரையும் போது உங்களுக்கு பிடிச்ச டிசைனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களோட மண்டல ஆர்ட் வரையும் போது
நீங்க பேப்பரை ரொட்டேட் பண்ணி வரைகிறதுக்கு பழகிக்கோங்க. வரையும்போது ரொம்ப நிதானமா, ஃபோக்கஸ்டா நீங்க எந்த வரையறீங்களோ அத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்க டிசைன்ல நீங்க இப்படி ஷேட்ஸ் கூட பண்ணி ஃபில் பண்ணிக்கலாங்க. உங்க டிசைன்ல இந்த மாரி அவுட்லைன் குடுத்தனா, இன்னும் அது எடுப்பா தெரியுங்க. நம்ம வரையிற டிசைன்ல ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ எப்படி ஷேட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். ரெண்டு, 3 பேசிக் ஷேப்ஸ சேர்த்து வரையும்போது, நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய டிசைன் நம்ம மண்லா ஆர்ட்டுக்கு கிடைக்குங்க. இப்போ இதுல நான் சர்க்கிள், டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சிட்டு, அது கூட டாட்ஸையும் சேர்க்கும்போது, கொஞ்சம் பெரிய டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு நான் என்ன பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த பேசிக் ஷேப்ஸை கம்பைன் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் டிசைன் ஆர் பேட்டர்ன் நம்மளோட மண்லா ஆர்ட்டுக்கு கிரியேட் பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கிறேன். இந்த பேசிக் ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான மண்லா ஆர்ட் எப்படி வரையலாம் அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க.
நீங்களும் மண்டலா ஆர்ட் வரைஞ்சு பாருங்க. மண்டலா ஆர்ட் வரைகிறதுனால உங்களோட டென்ஷன் கம்மியாகி நீங்க ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.